ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் கித்தனா பியூட்டி பார்லர். இன்றைக்கி வந்து மறு எடுக்கிறது பற்றி நான் ஒரு வீடியோஸ் தான் போடுறேன். எல்லாத்துக்குமே வந்து நிறைய வந்து ஸ்கின்ல மறு இருக்குது. ஒரு சில பேர் வந்து அவங்களே வந்து எடுத்துக்கிறாங்க. ஒரு சில பேர் வந்து இது வலி இல்லாமல் இருக்குது, எதுக்கு போய் எடுத்துட்டு அப்படின்னு ஒரு அலட்சியமாக நினைக்கிறாங்க. அந்த மருவானது வந்து உங்களுக்கு நிறைய இடங்களில் பரவும். ஒரு இடத்துல இங்கே இருந்துச்சு அப்படின்னா அது ஒரு மரம் மாதிரி, அது ஒரு மரம் எத்தனை கிளை விடுமோ அத்தனை கிளைகள் வந்து நம்மளுக்கு வந்து ஸ்கின்ல வந்து ஸ்ப்ளெட் ஆகும். ஒரு இடத்துல இருந்துச்சுன்னா இங்கேருந்து எல்லா இடங்கள்லையுமே வந்து பரவ ஆரம்பிச்சிடும். இப்போ கழுத்தில் இருந்தாலும் கழுத்தை சுற்றி பரவ ஆரம்பிக்கும். உங்களுக்கு ஒரு செயின் போட்டாலும் அதில் போய் அழுத்த வைக்க ரொம்ப சிரமமாக இருக்கும். ஃபேஸில் இருக்கும்போது பாருங்கள், ஒரு நீட்டாக இருக்கிறதுக்கும் ஃபேஸில் ஃபுல்லாக டாட்டாக இருக்கிறதுக்கு பெரிய பெரிய அந்த டாட் வந்து பெருசு பெருசாக சதையாக இருக்கும்போது நம்ம ஸ்கின்னையே வந்து டேமேஜ் பண்ணி விட்டுரும். அது நம்மளோட அழகையும் வந்து அது குறைச்சி விட்டுரும். இது வந்து நம்மளுக்கே ஒரு மாதிரி என்னடோன்னு இருக்கும்ல அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீலை உண்டாக்கும். அந்த ஃபீல் உங்களுக்கு தேவையில்லை. அந்தரங்க பகுதிகளில் உங்களுக்கு மறு இருந்தாலும் வந்து நீங்கள் தாராளமாக வந்து எடுத்துக்கலாம். பிறப்புறுப்புலைனாலும் சரி, பெடக்ஸ் பகுதியிலைனாலும் சரி, கம்புக்குட்டிலைனாலும் சரி, பின்முதுகுலைனாலும் சரி, எங்கே உங்களுக்கு மறு இருக்கோ நீங்கள் தாராளமாக எங்களை கான்டாக்ட் பண்ணலாம். எந்த இடத்துல இருந்தாலும் உங்களுக்கு ஈஸியாக நாங்கள் மறு ரிமூவ் பண்ணி கொடுப்போம். வலி இல்லாமல் தான் பண்ணுவோம், வலி இருக்காது. நீங்கள் பெயின்னு எடுத்துக்கிட்டால் வந்து ஒரு ஐப்ரோஸ் எடுத்திங்கன்னா ஒரு எந்த மாதிரி பெயின் இருக்குமோ அந்தளவுக்கு தான் பெயின் இருக்கும். ஒரு எலும்பு கிடைச்ச மாதிரி தான் இருக்கும். மற்றபடி ரொம்ப உங்களுக்கு பெயின்லாம் வந்து இருக்காது. அதனால் பெயின் இருக்குமோன்னு பயந்துக்கிட்டு நீங்கள் எடுக்காமல் இருக்காதீங்க. இது வந்து உங்களுக்கு ஒரு வைரஸ் கிருமி மாதிரி தான் பரவிக்கிட்டே இருக்குமே ஒழிய வந்து ஸ்டாப் ஆகாது. வலி இல்லைன்றனால ஒரு அஜாக்கிரதையாக நீங்கள் இருக்க வேண்டாம். அதுவே வந்து பெரிய விளைவுகளையும் உங்களுக்கு உண்டு பண்ணிடும். இந்த வீடியோவில் இருக்கவங்களுக்கு பாருங்கள், மறுவெடுக்க அவங்களுக்கு வந்து வந்து கண்ணுக்கிட்ட வரும்போது சிறுசாக தான் இருந்தது. அது பெருசாகி கண்ணு பக்கத்தில் வந்துருச்சு, ரொம்ப பெருசாக. எங்கே இன்னும் போனால் வந்து நம்ம கண்ணை மறைச்சி விட்டுருமோன்ற ஒரு பயத்தில் தான் அவங்க எடுக்க வந்திருக்காங்க. அவங்களுக்கு இன்னமும் வந்து அவங்களுக்கு எடுக்கணுன்ற ஒரு தாட் வந்து அவங்களுக்கு வரலை. பயம் வந்துருச்சு, கண்ணை மறைச்சிருமோன்ற பயம் வந்துருச்சு. அதனால் இவங்க எடுக்க வந்திருக்காங்க. இந்த மாதிரி கேர்லெஸ்ஸாக இருக்க வேண்டாம். நீங்கள் உங்களுக்கு ஸ்டார்டிங்லேயே நீங்கள் எடுக்கிறது உங்களுக்கு ரொம்பவே பெஸ்ட்டு. ஸ்ப்ளெட் ஆகி எல்லா இடத்துலையும் பரவி நீங்கள் எடுக்கிறதுக்கு காட்டிலும் நீங்கள் ஆரம்பத்துலேயே நீங்கள் அதை க்யூர் பண்ணிக்கலாம். இவங்களுக்கு எடுத்ததுக்கப்புறம் பாருங்கள், அந்த எடுத்த தடம் கூட தெரியாது. அந்தளவுக்கு வந்து ஃபுல்லாக க்யூர் ஆயிரும். இந்த எடுத்த இடம் வந்து உங்களுக்கு வந்து எண்ணெய், இப்போ நம்ம சாப்பாடு செய்யும் போது எண்ணெய் தெரிச்சிச்சுன்னா ஒரு கொப்பளம் மாதிரி இருக்கும் இல்லையா, அந்த கொப்பளத்தில் வந்து நம்ம அந்த கொப்பளத்தை பிச்சு விட்டோம்னா சும்மா இருக்கா நம்ம கையும், அப்போ பிச்சு விடும் போது உள்ளே வந்து லேசாக புண்ணு இருக்கலாம். அந்த மாதிரி தான் வந்து நம்ம எடுத்ததுக்கப்புறம் அவங்களுக்கு புண்ணு இருக்கும். அது 2 நாள்லேயே ஆறிடும். அப்புறம் ஒரு 10 டேஸ்லேயே வந்து நம்ம ஸ்கின்னாக வந்து மெர்ஜ் ஆயிரும். எந்த இடத்துல வந்து மறு இருந்துச்சுன்னே தெரியாத அளவுக்கு ஆயிரும். அதனால் நீங்கள் தாராளமாக நீங்கள் வந்து மறு எடுத்துக்கலாம். உங்களுக்கு எங்கே மறு இருந்துச்சுனாலும் தாராளமாக நீங்கள் வந்து இங்கே எடுத்துக்கலாம். என்னோடய கான்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கேன். நீங்கள் கான்டாக்ட் பண்ணி கேட்டுட்டு வாங்க. அப்படி இல்லைன்னா நீங்கள் டைரெக்டாகவும் விசிட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.